ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, அதாவது அவரைக்கொட்டையை வந்து தண்ணியில் போட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா, இதை வந்து தோல் நீக்கி எடுத்துட்டோம்னா, இதை வந்து பிதுக்கம்பருப்புன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கறி குழம்பு சுவையில் எப்படி செய்யறதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து அந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். புளிக்குழம்பு மாதிரி இதை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையானது பார்த்திங்கன்னா, தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய் கொஞ்சம், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, காஞ்சி மிளகாய், வரக்கொத்தமல்லி கொஞ்சம், மல்லி கருவேப்பிலெல்லாம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை வணக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு பார்ப்போம். ஆரஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு இவங்களெல்லாம் வந்து ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து வரக்கொத்தமல்லி சொல்லி இதை நல்லா வாங்குற வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஆரஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவங்கெல்லாம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இவங்களோட வந்து நான் ஒரு பட்டை சின்னதாக பட்டை கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அடுத்தது சோம்பு, கிராம்பு இவங்களெல்லாம் வந்து ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், கிராம்பு, சோம்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து பாருங்கள், மஞ்சள்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிக்கன் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தேவையில்லைங்க, ஒரு கொஞ்சமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜார் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், கூட்டை ஆட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கொட்டையை வந்து இதில் ஆட் பண்ணி போகிறோம். இது வந்து பிதுக்கம்பருப்பு குழம்புன்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம். அவங்க ஊரில் என்ன சொல்லுவோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் எடுத்து வச்சுருக்க கொட்டை இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். பார்த்திங்கன்னா பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இதை வந்து முழுசாக செய்யும்போது கொட்டையாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம அந்த தோலை நீக்கி எடுத்துட்டோம்னா பிதுக்கம்பருப்புன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், லைட்டாக தண்ணி விட்டு அலசி விட்டாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி விட்டாச்சு. பாருங்கள், கூட்டு கொதிக்காத போதே குழம்பு பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிக்கிட்டோம். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மல்லி கருவேப்பிலை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்களா, மல்லி கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பிதுக்கம்பருப்பு குழம்பு ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கலராக வீடியோ எடுத்து போட்டால் லைக் பாருங்க, ரியலாக வீடியோ எடுத்து போட்டால் யாருமே லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.